வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நார்மலாக வில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கனாக்க, நான் கிரியேட் பண்ணிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. அது இப்போ லேட்டஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னாக்க, ஹவு டு ப்ரூவ் வில் ஜெனின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வில் ஆட்டோமேட்டிக்லி அது ஜெனின் ஆகாது. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, லீகல் பிரின்சிபல்ஸ் அந்த டெஸ்டிமோனி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அதை கோர்ட் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த வில்லில் த பர்சன் எழுதியிருக்கிறது இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் வாலண்டரியா அப்படின்னு பார்க்கணும். நல்ல சவுண்ட் மைண்டோட எழுதியிருக்காரான்னு பார்க்கணும். ப்ளஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அதில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் இன்னும் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கனாக்க, ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபேக்டரை வச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. வில் ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது கோர்ட்டு எக்ஸாமின் பண்ணுங்க. என்னன்னா, ஒரு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது ஒரு டவுட்ஃபுல் சிக்னேச்சர்ஸ், இல்லைனாக்கா அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃப்ளூயன்ஸு, ஸோ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் லீகல் ஐயர்ஸ். அப்புறம் இது நிறைய நடக்குது இல்லை, பையன் பொண்ணில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு இருக்கும், பொண்ணை எடுத்துடுவாங்க, பொண்ணு இருக்கும், இல்லைன்னா பையனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மாதிரி தென் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, த இண்டிவிஜுவல்ஸ் ரைட் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் த செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியை அவங்களுடைய விஷஸ் தகுந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸு ஜெனியூனாக இருக்கா அப்படின்னு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் கோர்ட்டினுடைய எக்ஸ்பர்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கிளியர் வில் யூஸிங் ஒரு இண்டிபெண்ட் விட்னஸஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது, அன்யூஷுவல் பிக்யூட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் சரியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் பண்ணுறது பிஃபோர் 2 இண்டிபெண்ட் விட்னஸ், என்ஷூர் ஒரு மேடு வாலண்டர்லி சவுண்ட் மைண்டோடு இருக்கணும். மூன்றாவது, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான்காவது, ரிஜிஸ்ட்ரேஷன் மெடிக்கல் சர்டிஃபிகேஷன் வேற ரெக்கார்ட் இஸ் ரிசீவ்டு, அதையும் வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.